நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இலவசமாய் கிருபையை நாம் பெற்றோம் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை வரங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை என்பது ஒரு வரமாயிருக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக மரியாளை தெரிந்து கொண்டார். ஆம், அன்றைக்கு மரியாளை போல அநேக கன்னிமார்கள் தேவன் தங்கள் வாழ்வில் வெளிப்படுவார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் மரியாளுக்கு கிருபையும் வரமும் கிடைத்தபடியினாலே இயேசு கிறிஸ்து உலகத்தை உண்டாக்கின தேவன் மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் பிறந்தவராக வேதத்தில் நாம் பார்க்கிறபடியினாலே இது ஒரு வரம் என்று சொல்லிக்கூட இந்த இடத்தில் இந்த விளக்கத்தில் பார்க்க முடிகிறது. வரம் மாத்திரமல்ல, அழைத்து அழைப்பு மாறாதவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று கிருபை வரம், இரண்டாவது இந்த கிருபை என்பது மாறவே மாறாது. எல்லாம் மாறலாம், ஆனால் தேவன் கொடுத்த கிருபை என்பது மாறாதபடினால்தான் அந்த கிருபையை நாம் அநேக நேரங்கள் வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். தேவன் நம் வாழ்க்கையிலே அந்த கிருபையை வரமாய் கொடுத்திருக்கிறார். அநேக மக்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை என்பது மாறாது. அந்த கிருபை நம்மை தற்காக்கும். அந்த கிருபை நம் வாழ்வில் முழுமையாக பாதுகாப்பை கொடுக்கும். பவுல் வாழ்க்கையில் கூட பலவீனங்கள் என்ற சோதனைக்குள்ளாய் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. அதனால் கிருபை என்பது மாறாதது. கிருபை என்பது ஒரு வரமாய் இருக்கிறபடினாலே அதை நாம் நேர்த்தியாக அதை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி பயன்படுத்தும் போது நம் மூலமாக தேவநாமம் மையப்படும். காரணம், கிருபை மாறாதது. கிருபை வரமாயிருக்கிறபடினாலே நாம் அந்த வரத்தை பெற்றிருக்கிறபடினால் நம் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். மாறாத கிருபை, மறவாத கிருபை, தள்ளாத கிருபை, என்னை வெறுக்காத கிருபை, மாறாத கிருபை, மறவாத கிருபை, தள்ளாத கிருபை, என்னை வெறுக்காத கிருபை, 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 கிருபை. அரணான நகரத்திலே அதிசயமாக விளங்க செய்த கிருபை, அரணான நகரத்திலே அதிசயமாக விளங்க செய்த கிருபை, தாழ்மையிலே என்னையும் கண்டெடுத்த அவர் கிருபை, தாழ்மையிலே என்னையும் கண்டெடுத்த அவர் கிருபை, 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 கிருபை. மாறாத கிருபை, மறவாத கிருபை, தள்ளாத கிருபை, என்னை வெறுக்காத கிருபை. மாறாதவைகள், கிருபை வரங்கள் மாறாதது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் எல்லா மாற்றங்களையும் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் கிருபையும் மாறாது. அன்பின் ஆண்டவரே, கிருபை வரத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் அதை நாங்கள் நேர்த்தியாக ஒழுங்காக உம் சித்தத்தின் பிரகாரமாக எங்கள் வாழ்விலே பயன்படுத்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் தயவு பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.